அப்ப கணக்கொட்டை சாப்பிடும் போது, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கனதென சாப்பிடுற இடம், கனதிகா சாப்பிடுவதை, சாப்பிடுறத, நான் சாப்பிடுற பக்கம் இருக்குதானே, நான் சாப்பிடுறத பாருங்கன்னு சொல்லும் போது நான் இப்ப சாப்பிடுறேன், அப்ப நான் சாப்பிடுறது தானே, இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கனதிகா பலன்ன, கனதிகா பலன்ன சாப்பிடுறதை பாருங்கள், சாப்பிடுற அதை பாருங்கள்ன்றது தான் நாங்க சாப்பிடுவதை பாருங்கள் என்று நாங்க பயன்படுத்துறோம். அந்த சாப்பிடு சக அதை சாப்பிடுவதை விளங்கிட்டா, அப்ப சாப்பிடுவதை பாருங்கள், அந்த அதைத்தான் இந்த திகாண்டு பயன்படுத்துறோம். கனதிகா சாப்பிடுவதை, கனவிதிக, விதிகன்னு சொன்ன மாதிரி. சீருது நாடு மாய்பவன் அனைவருக்கும் வணக்கம். இது 10வது பாடம். இந்த பாடத்துல நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஒரு வினை சொல்ல எடுத்து இதுல வரக்கூடிய வாவை மட்டும் வெட்டிட்டு கொட்டை போடும்போது போதுன்ற அர்த்தம் தரும். உதாரணமா பொன கொட்டைன்னு சொல்லும் போது குடிக்கும் போது அப்படின்ற அர்த்தம் தரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது தொடர்பான விஷயத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு 10 வினை சொல்ல எடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி வாவை வெட்டி இந்த மாதிரி விடயங்கள் போடும்போது என்னென்ன அர்த்தங்கள் தரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது சுபாங்கி தங்கக்குட்டி அவர்கள் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சுபாங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே உங்களாலே முடிஞ்ச இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணி நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். நீங்க ஸ்பான்சர் பண்றதன் மூலமாக மற்றவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த பாடங்களை படிச்சு கொள்வாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்குது. சரி, நாம அது அடுத்த பாடத்துக்குள்ள போயிடலாம். இந்த கொட்டையை போடுறது, அதாவது இந்த வினை சொல்ல வரக்கூடிய வாவை வெட்டிட்டு கடைசியில போட்டா, கடைசியில இந்த மாதிரி கொட்டை போடுற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போட்டா என்ன அர்த்தங்கள் தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்க முதலாவதாக ஒன்றாக நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால் கனவா, கனவா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவதாக பொனவா, மூன்றாவது யனவா, நான்காவது எனவா, அஞ்சாவது கடனவா, ஆறாவது அகனவா, ஏழாவது இல்லனவா, எட்டாவது தெனவா, ஒன்பதாவது நிவனவா, 10வது ஹதனவா. சரி, இப்ப இதுல 10 வினைச்சொற்கள் இருக்குது. இந்த 10 வினைச்சொற்குரிய அர்த்தத்தை நாங்க பார்ப்போம். கனவா அப்படின்னு சொன்னா சாப்பிடுறத குறிக்கும். கனவா சாப்பிடுறது, கனவா சாப்பிடு. பொனவா குடி, பொனவா குடி. யனவா போறது, யனவா போ. எனவா வா, வாரத்துக்கு நாங்க எனவா அப்படின்னு சொல்லுவோம். கடனவா, இந்த கடனவாவுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதாவது இப்ப நாங்க ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கு நாங்க கடனவான்னு பயன்படுத்துவோம். எப்படி உடைக்கிறதுக்கு கடனவா. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பழுதாக்குறதுக்கும் கடனவான்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம மரத்துல இருந்து ஒரு காயையோ அல்லது ஒரு பூவையோ பறிச்செடுக்கிறது தானே, காயை பறிச்செடுக்கிறது அல்லது பிக்கிறது அல்லது ஆயிரதுன்னு சொல்லுவாங்க. மரத்துல இருந்து ஒரு காயையோ அல்லது ஒரு பூவையோ பிச்சு எடுக்கிறது அல்லது பறிச்செடுக்கிறது அல்லது ஆய்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கடனவா என்று பயன்படுத்துவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா பழுதாக்குறது இருக்கு தானே, அதுக்கும் நான் கடனவான்னு சொல்றது. உடைக்கிறதுக்கும் கடனவான்னு சொல்றது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். கடனவாவுக்கு இந்த அர்த்தம் தரும். சரியா? அடுத்தது அகனவா. அகனவான்னு சொன்னா கேட்கிறது, அதாவது காதால நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறது. இப்ப யாராவது ஒருத்தர் கதைக்கிறத நாங்க கேட்போம். அப்போ அகனவா, மாமா அகனவா நான் கேட்கிறேன். அப்போ பாட்டு கேட்கிறது, பாடல்கள் கேட்கிறது. சிந்து அகனவா, சிந்துனா பாடல்கள், அகனவா கேட்கிறது. சிந்து அகனவா பாடல்கள் கேட்கிறேன். ஓயா கீனதே மாமா அகனவா, ஓயா கீனதே நீங்க சொல்றத மாமா அகனவா நான் கேட்கிறேன். அப்ப அகனவான்னு சொன்னா கேட்கிறத குறிக்கும். அடுத்தது இல்லனவா. இந்த இல்லனவாவும் கேட்கிறது தான் குறிக்கும். சரியா? இந்த இல்லனவாவும் கேட்கறதான் குறிக்கும். இந்த இருக்கிற அகனவா இன்னொரு கேட்கறத குறிக்கும். எது தெரியுமா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பிரச்சனையை அல்லது ஏதாவது ஒரு தகவலை நாங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் கேட்கும்போது அகனவா, நீங்க அவரை பத்தி கேட்கறது இருக்கு தானே, யாராவது ஒருத்தரை பத்தி கேட்கறது, ஏகன அகனவா அவரை பற்றி கேட்கிறது. அந்த அகனவா, அந்த கேட்கறதுக்கும் அகனவான்னு தான் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக இல்லனவா என்ன தெரியுமா? ஒரு பொருளை கேட்கறது அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது. விளையாட்டா, நீங்க இதை செஞ்சு தாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், இதை நீங்க எனக்கு செய்து தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். அப்ப நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். அந்த கேட்கறதுக்கு மேக்கோயா கரல தின்னக்கீழா மம காருணிக்கவே இல்லனவா, நீங்க இதை செய்துதாங்கன்னு சொல்லி நான் தயவோட கேட்டுக்கொள்றேன். காருணிக்கவே இல்லனவா, தயவோட கேட்டுக்கொள்றேன். நிகத்தமானிவ இல்லனவா, பணிவுடன் கேட்டுக்கொள்றேன். அப்ப கேட்டுக்கொள்றதுக்கு, அந்த கேட்கறதுக்கு இல்லனவா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு நாங்க இல்லனவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி எடுக்கிறது, கேட்டு வாங்கி எடுக்கிறது, ஒரு கடன் வாங்கி எடுக்கிறது, ஏதாவது ஒரு பரிசை வாங்கி எடுக்கிறது, இல்ல ஏதாவது ஒன்று வாங்கி எடுக்கிறதுக்கு நாங்க இல்லனவா என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும். அதே மாதிரி தெனவா, தெனவான்னு சொன்னா கொடுக்கிறது, தாரது. தாரதுக்கும் தினவாதான்,
கொடுக்கிறதுக்கும் தினவாதான். மம தினவா நான் கொடுக்கிறேன், எயா மட்ட தினவா அவர் எனக்கு தருகிறார். விளங்கிட்டா? மம எயாட்ட தினவா நான் அவருக்கு கொடுக்கிறேன், எயா மட்ட தினவா அவர் எனக்கு தருகிறார். அப்ப தாரதுக்கும் தினவா கொடுக்கிறதுக்கும் தினவா ரெண்டு அர்த்தங்கள் இதுக்குள்ள வந்திருக்குது. அதே மாதிரி நிவனவா, நிவனவாண்டா இதுக்கும் சில அர்த்தங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? உதாரணமா ஒரு லைட் போட்டு இருக்குது, இந்த லைட்டை ஆஃப் பண்றது, லைட்டை அணைக்கிறது இருக்கு தானே, அதுக்கும் லைட்டுக்கு நிவனவா, லைட்டுக்கு நிவனவா லைட்டை அணைக்கிறது. பகன நிவனவா, பகன என்று சொன்னால் விளக்கு, பகன நிவனவா விளக்கு அணைக்கிறது. அப்ப நிவனவான்னு சொன்னா அணைக்கிறது, அதே மாதிரி நூக்குறது, இந்த மாதிரி அர்த்தங்கள் தரும். இன்னும் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு டீ இருக்குது, சரியான சூடா இருக்குது, அந்த சூட்டை ஆத்துறதுக்கு நாங்க சொல்றது நிவனவா. தேக்க நிவனவா, தேத்தனிய ஆத்துறது, ஆத்துறதுக்கு நிவனவா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும். அடுத்தது இன்னொன்று இருக்குது, என்னன்னு சொன்னா தாகம் இருக்கு தானே, தாகம் பசி இதெல்லாம் தீர்க்கிறது இருக்கு தானே, தீர்க்கிறதுக்கும் நிவனவா. படகின்ன நிவனவான்னு சொன்னா பசியை தீர்க்கிறது, திபகா நிவனவான்னு சொன்னா தாகத்தை தீர்க்கிறது. அப்ப தீர்த்து வைக்கிறது, அதாவது பிரச்சனையை தீர்க்கிறது இல்ல, அது விசந்தனவா. விளங்கிட்டா? இது தாகத்தை தீர்க்கிறது, ஒரு பசியை தீர்க்கிறது, ஒரு ஏக்கத்தை தீர்க்கிறதுக்கு நிவனவா அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளும். நிவனவான்னு சொன்னா ஆத்துறது, அதே மாதிரி அணைக்கிறது, அதே மாதிரி தீர்க்கிறது என்ற விஷயங்கள் இதுல அர்த்தம் தரும். நிவனவா. சரி, அடுத்தது ஹதனவான் இருக்குது. இந்த ஹதனவாவுக்கு நிறைய அர்த்தங்கள் தரும். ஏதாவது ஒன்றை இல்லாத ஒன்றை மேக் பண்றதுக்கு ஹதனவான்னு சொல்றது. இப்ப நாங்க வீடு கட்டுறதுக்கு கே பதினவான்னு சொல்லுவோம், அப்படித்தானே? கேன்னு சொன்னா வீடு, பதினவா கட்டுறது. அப்ப வீடு கட்டுறது இருக்கு தானே, அதுக்கு வீடு செய்யறது, உருவாக்குறது இருக்கு தானே. நான் ஒரு வீட்டோட கட்டுறேன்னு சொல்லும்போது மம கேக் ஹதனவாண்டு பயன்படுத்தணும். கேக் பந்தினவாண்டு சொல்றது தான் இல்லாம இல்ல, அந்த விஷயங்கள் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் இல்லாத ஒன்றை தானே நாங்கள் உருவாக்கி எடுக்கிறோம், ஏதோ ஒரு பொருளை வச்சு உருவாக்கி எடுக்கிறோம். அப்படி உருவாக்கி எடுக்கிற எல்லாத்துக்குமே ஹதனவா. உதாரணமாக கேக்க நாங்க எடுத்துக்கொண்டா செய்யறதுக்கு நமக்கு தேவை என்ன? முட்டை தேவை. அப்போ இந்த முட்டையால தான் நாங்க கேக்க செய்ய போறோம். அப்போ கேக் ஹதனவா. கேக் உயனவா வராது, அதெல்லாம் ஹதனவா. எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நீங்க உருவாக்குறீங்களோ அதெல்லாம் ஹதனவா. இப்ப தேத்தன் இருக்கு தானே, டீயை வந்து சமைக்கிறது இல்லை, இப்ப சோறு சமைக்கிறது. ஏன் சோறு சமைக்கிறதுன்னு சொன்னா, இப்ப அதுல வந்துட்டு நாங்க அரிசியை போட்டு அந்த அரிசியை நாங்க என்ன செஞ்சு கொள்றோம், சமைச்சு எடுக்கிறோம். அதுவா தான் வருது, வேற மிக்சர் எல்லாம் நம்ம பெருசா பயன்படுத்துறது இல்லை. ஒரு டீயை உருவாக்கி எடுக்கணும், அப்படித்தானே? ஒரு டீயை தயாரிச்சு எடுக்கணும். அந்த டீ தயாரிக்கிறதுக்கு தே ஹதனவான்னு பயன்படுத்துறது. இப்போ உடைஞ்சு போனது இருக்கு தானே, கடனவா. இப்போ உடைஞ்சு போன ஒரு விஷயத்தை சமைக்கிறதுக்கும் ஹதனவான்னு சொல்றது. இப்போ போன் உடைஞ்சு போயிட்டு போன் கேட்டிலா, மம போனுக்கு ஹதனவா நான் போன திருத்திறன், அதாவது திருத்துறது, மெக்கானிக், அதாவது என்னது பழுது பார்க்கறதுக்கெல்லாம் ஹதனவான்னு பயன்படுத்துறது. அதே மாதிரி இன்னொரு இடத்த ஹதனவான்னு பயன்படுத்தப்படும். அதை நான் விரிவா இன்னொரு வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்லித்தரேன். உங்களுக்கு ஹதனவாவுக்கு இன்னும் விளக்கங்கள் தேவை, தனிப்பட்ட விளக்கங்கள் தேவைன்னு சொன்னா இந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் கொண்டு வருவேன். அடுத்ததாக 11 இருந்து 20 வரைக்கும் அடுத்த வினைச்சுக்குள் நான் கொண்டு வருவேன். சரி, இதுல நான் பார்த்திருந்தோம், இந்த கொட்டைன்றதை போட்டால் போதுண்டு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப கனவா இருக்குது. கனவாவில் நாம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த இருக்கு ரெட் கலர்ல இந்த வாவெல்லாம் இப்படி வெட்டி விடுவோம். சரி, வெட்டி விடுவோம். இதுல வாவெல்லாம் வெட்டி விடுவோம். இது எல்லாத்தையும் வெட்டி விட்டு பார்த்தா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப கனவாவில் வா வெட்டுப்பட்டா கணையோட கொட்டையை போட்டால் கணக்கொட்டை. அப்ப சாப்பிடும் போது, சாப்பிடுகிற போது, சாப்பிடும் போதுன்னு சொல்லி கணக்கொட்டை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? கணக்கொட்டைன்னு சொன்னா சாப்பிடும் போது. இப்போ இந்த கொட்டை போதுன்னு வருது தானே. இத மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? கமன். என்னது? கமன். கமன் இருக்குது. இப்படியும் கொண்டு வரும். அதே மாதிரி தெனன்றதை போட்டு பார்க்கலாம். தென, இந்த ஏக்கு மேல கோடு போடுறேன், தேன்னு வாசிங்க. தென, தென என்று சொன்னால் இடம் அப்படின்றது குறிக்கும், தென. அதே மாதிரி திஹா, திஹா, திஹான்னு ஒன்று இருக்குது. திஹான்னு சொன்னா திசையை குறிக்கும், ஒரு பக்கத்தை குறிக்கும். அந்த ஒரு பக்கம் இருக்கு தானே, நாங்க திசையை காட்டுறோம், அந்த பகுதியை நாங்க வந்துட்டு திஹான்னு பயன்படுத்துறோம். அதே மாதிரி விதிக, விதிக, விதிகன்னு ஒன்று இருக்குது. விதிகன்னு சொன்னா மாதிரி என்ற அர்த்தம். விதிகன் என்னது? மாதிரி அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒன்று இருக்குது, இப்ப வெலாவன்றதையும் போடலாம். வெலாவ, வெலாவ, வெலாவண்டா நேரம். அதே மாதிரி தரம்ன்றதை போடலாம். தரம், 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 தரம்னு சொன்னா அளவுன்றதை குறிக்கும். தரம்ண்டா என்னது? அளவு அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி பவ என்று ஒன்று இருக்குது. பவன்றதை போடலாம். அதே மாதிரி இன்னும் ஒன்று, பவ என்று சொன்னால் அது தொடர்பாக அல்லது அதை பற்றி என்ற அர்த்தங்களை இந்த பவ குறிக்கும். அதே மாதிரி கண் என்று ஒன்று இருக்குது. கண், கண். இப்ப கணண்டா காது, கண்ணண்டா காதுகள் அர்த்தம். இப்போ இதுகளை போட்டா என்ன அர்த்தம் தருதுன்றதை நாங்க பார்ப்போம். இப்ப கணன்னு சொன்னா சாப்பிடுகிற, சாப்பிடுன்ற அர்த்தம் தரும். அப்ப கணக்கொட்டை சாப்பிடும் போது, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கணத்தென சாப்பிடுற இடம்,
கனதிஹா சாப்பிடுவதை, சாப்பிடுறத, நான் சாப்பிடுற பக்கம் இருக்குதானே, நான் சாப்பிடுறத பாருங்கன்னு சொல்லும்போது நான் இப்ப சாப்பிடுறேன், அப்ப நான் சாப்பிடுறேன் தானே, இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கனதிஹா பலன், கனதிஹா பலன் சாப்பிடுறதை பாருங்கள், சாப்பிடுற அதை பாருங்கள்ன்றது தான் நாங்க சாப்பிடுவதை பாருங்கள் என்று நாங்க பயன்படுத்துறோம். அந்த சாப்பிடு சக அதை சாப்பிடுவதை விளங்கிட்டா, அப்ப சாப்பிடுவதை பாருங்கள், அந்த அதைத்தான் இந்த திகாண்டு பயன்படுத்துறோம். கனதிஹா சாப்பிடுவதை, கனவிதிக, விதிகன்னு சொன்ன மாதிரி, மம கனவிதிக ஹொந்தட்ட பலன், நான் சாப்பிடுற மாதிரியே, நான் சாப்பிடுற மாதிரி இருக்குதானே, நான் சாப்பிடுற என்ன மாதிரி சாப்பிடுறேன் அப்படின்றத நீங்க பாருங்க. அப்ப மம கனவிதிக பலன், நான் சாப்பிடுற மாதிரி பாருங்க. கனவெலாவ சாப்பிடுற நேரம், கனவெலாவ சாப்பிடுற நேரம். கனதரம் சாப்பிடுற அளவு, அதாவது இப்ப அளக்குற அளவு இல்ல, இது ஒரு அளவை குறிக்கும். உதாரணமா உங்களோட அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு சொல்றோம், அந்த அளவை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அந்த மாதிரியான அளவுக்கு தரம் என்று பயன்படுத்திக் கொள்ளும். அப்ப கனதரம் சாப்பிடுற அளவு, ஒயா கனதரம் மட்ட கண்ணபே, ஒயா கனதரம் நீங்க சாப்பிடுற அளவுக்கு, மட்ட கண்ணபே என்னால சாப்பிட முடியாது. கனதரம் சாப்பிடுற அளவு. கனபவ நீங்க சாப்பிடுறது தொடர்பா எனக்கு தெரியாது, நீங்க சாப்பிடுறத பற்றி எனக்கு தெரியாது, சாப்பிடுற அந்த விஷயம் தொடர்பாக, அந்த விடயம் தொடர்பாக சொல்லும்போது ஒயா கனபவ மம தாண்டின. உதாரணமாக இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, என்னது மரக்கறியே சாப்பிட்டு கொண்டு வர்றாரு. இப்ப பாக்குற நண்பர் என்ன செய்யறாரு, இவர் மரக்கறியே தான் சாப்பிடுறாரு, அப்போ இவர் இறைச்சி மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாரு, என்னது மச்சம் சாப்பிட மாட்டாரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இவரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு மறுபடியும் மரக்கறியே சமைச்சு கொடுக்குறாரு. இப்போ இந்த நண்பர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஐயோ என்னப்பா இவ்வளவு நாளா மரக்கறி சாப்பிட்டேன், நீயாவது மச்சம் சமைச்சு தருவாயின்னு பார்த்தா நீயும் இப்படி சமைச்சு தரலையே. ஐயையோ, நீங்க மச்சம் சாப்பிடுறது தொடர்பா எனக்கு தெரியாது, நீங்க மச்சம் சாப்பிடுற விஷயம் இருக்குதானே, அந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீங்க மச்சம் சாப்பிடுற அந்த விளக்கம் இருக்குது அது எனக்கு தெரியாது, நீங்க மச்சம் சாப்பிடுறது தொடர்பாக எனக்கு தெரியாது, அந்த தொடர்பாக அந்த விளக்கம் இருக்கு, அதுக்கு தான் பவ ஒயா மஸ்கான பவ மம தாண்டினே. நீங்க இறைச்சி சாப்பிடுறது சம்பந்தமா எனக்கு தெரியாது. ஒயா மஸ்கான பவ, நீங்க இறைச்சி சாப்பிடுறது தொடர்பாக எனக்கு தெரியாது, நீங்க இறைச்சி சாப்பிடுற விளக்கம் எனக்கு தெரியாது, நீங்க இறைச்சி சாப்பிடுற விடயம் எனக்கு தெரியாது, நீங்க இறைச்சி சாப்பிடுறது விஷயம் என்று எனக்கு தெரியாது. அந்த இதுதான் பவன்னு பயன்படுத்துறோம். அடுத்தது கண். கண்ணுன்னு சொன்னா வரைக்கும் அர்த்தம். என்ன வரைக்கும் இது? ஒயா கணக்கங் மம இன்னவா, நீங்க சாப்பிடும் வரை நான் இருப்பேன், அதாவது சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் நான் இருப்பேன். ஒயா கணக்கங் மம இன்னவா, நீங்க சாப்பிடும் வரை நான் இருப்பேன், சாப்பிடும் வரை. ஒயா எனக்கங் மம இன்னவா. இப்ப அடுத்தது போட்டு பாருங்க, பொனவா. பொனவாவுல வாவ வட்டினா பொன மிச்சம். பொன கோட்டை சாப்பிடும் குடிக்கும் போது, பொன கமங் குடித்து கொண்டு, பொன தன குடிக்கிற இடம், பொன திஹா குடிக்கிறத்தை குடிக்கிற பக்கம், போன விதிக குடிக்கிற முறை, குடிக்கிற மாதிரி, போன விலாவ குடிக்கிற நேரம், போன தரம் குடிக்கிற அளவு, போன பவ குடிக்கிறது தொடர்பாக, பொனகாங் குடிக்கும் வரை. விளங்கிட்டா? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தா சிங்களம் பேசுறதுக்கு இலகுவாக இருக்கும். எனவே வினை சொற்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது யானவா. யானவான்னு சொன்னா போறது. அப்ப வாவ வெட்டிட்டோம், வெட்டினா யான மிச்சம். யான கொட்டை போகும்போது, யான கமங் போய்கொண்டு, யான தன போற இடம், யான திஹா போறத்தை போற பக்கத்தை, யான விதிக போற மாதிரி, யான விலாவ போற நேரம், யான தரம் போற அளவு, யான பவ போறது தொடர்பாக, யனகங் போகும் வரை. ஒயா யனகங் மம கிதரை இன்னவா. ஒயா நீங்க, யன போற, கங் வரைக்கும், ஒயா யனகங் நீங்க போகும் வரைக்கும், மம கிதரை இன்னவா நான் வீட்டில் இருக்கிறேன். விளங்கிட்டா? இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததையும் பார்த்துக்கொள்ளும். என்ன கொட்டை வரும்போது, என்ன கமங் வந்து கொண்டு, என்ன தன வார இடம், என்ன திஹா வார பக்கத்தை அல்லது வாரத்தை, என்ன விதிக வார மாதிரி, என்ன விலாவ வார நேரம், என்ன தரம் வார அளவு, என்ன பவ வாரது தொடர்பாக, என்ன கங் வரும் வரை. ஒயா எனக்கங் மம் பலாகனே இன்னவா. ஒயா எனக்கங் நீங்க வரும் வரை, மம்ம எலாகனே மம் பலாகனே இன்னவா நான் பார்த்து, எலாகனே இன்னவா விரித்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். மம் பலாகனே இன்னவா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். விளங்குதா? சரி, அடுத்தது கடனவா. கடனவாவுல வாவட்டினா கடன மிச்சம். கடன கொட்டை பறிக்கும் போது, ஆயும் போது, உடைக்கும் போது, கடன கொட்டை. கடன கமங் உடைத்து கொண்டு, பிச்சு கொண்டு, பறித்து கொண்டு, கடன கமங். கடன தன உடைக்கிற இடம், பறிக்கிற இடம், ஆயிர இடம். கடன திஹா என்னது? உடைக்கிறத பாருங்க. கடன திஹா பலன் உடைக்கிறத பாருங்க, அவர் உடைக்கிற அந்த பக்கத்தை பாருங்க. அதே மாதிரி பறிக்கிற பக்கத்தை பாருங்க. அந்த பறிக்கிறத, உடைக்கிறத, பறிக்கிற பக்கம், உடைக்கிற பக்கம்ன்ற மாதிரி குறிக்கும். அப்ப கடன விதிக உடைக்கிற மாதிரி, பிக்கிற மாதிரி, பறிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அர்த்தம். கடன விலாவ உடைக்கிற நேரம், பறிக்கிற நேரம், பிக்கிற நேரம், ஆயிர நேரம் அப்படின்னு அர்த்தங்கள் தரும். அப்ப
கடன தரம் உடைக்கிற அளவு, பிக்கிற அளவு, ஆயிர அளவு, பறிக்கிற அளவு, அது மாதிரி வரும். கடன பவ உடைக்கிறது தொடர்பாக, ஆயிர தொடர்பாக, பிக்கிறது தொடர்பாக, அந்த மாதிரி விஷயங்களை இது குறிக்கும். அதே மாதிரி கடன கங் உடைக்கும் வரை, பிக்கும் வரை, ஆயும் வரை. என்னது அந்த மலையகத்தில் வந்துட்டு மாங்காய் மரத்தில் பிக்க மாட்டாங்க, அவங்க ஆயவும் மாட்டாங்க, அவங்க பறிக்கவும் மாட்டாங்க, அவங்க புடுங்குவாங்க, காய் புடுங்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புடுங்கும் வரை அப்படின்ற அர்த்தங்கள்லாம் இது தரும். விளங்கிட்டா? அதே மாதிரி அகனவா கேட்கிறது, அகன கொட்டை கேட்கும் போது, அகன கமம் கேட்டுக்கொண்டு, அகன தென கேட்கிற இடம், அகன விதிக கேட்கிற மாதிரி, அகன விலாவ கேட்கிற நேரம், அகன தரம் கேட்கிற அளவு, அகன பவ கேட்கிற தொடர்பாக, அகன கங் கேட்கும் வரை. ஒயா அகன கங் மம கியனவா, ஒயா அகன கங் நீங்க கேட்கும் வரை, மம கியனவா நான் சொல்கிறேன். இல்லனவா ரிக்வெஸ்ட் பண்றது, அந்த கேட்டு வாங்கிக்கொள்றது. இல்லன கொட்டை கேட்டு வாங்கும் போது, ரிக்வெஸ்ட் பண்ணும் போது. இல்லன கமங் கேட்டுக்கொண்டு, ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு. இல்லன தென கேட்கிற இடம், அதை கேட்டு வாங்கி கொள்ற இடம், ரிக்வெஸ்ட் பண்ற இடம். அதே மாதிரி இல்லன திஹா, இல்லன திஹான்னு சொன்னா கேட்டு வாங்குற அந்த பக்கத்தை, கேட்டு வாங்குறத அந்த மாதிரி குறிக்கும். அப்ப இல்லன விலாவை ரிக்வெஸ்ட் பண்ற நேரம் அல்லது கேட்கிற நேரம், அந்த மாதிரி அர்த்தங்கள் தரும். இல்லன தரம் கேட்கிற அளவு, மம இல்லன தரம் கௌரவத்து இல்லன்னு, நான் கேட்டு வாங்குற அளவு யாரும் கேட்க மாட்டாங்க, நான் ரிக்வெஸ்ட் பண்ற அளவுக்கு யாருமே ரிக்வெஸ்ட் பண்ணது கிடையாது. மம இல்லன தரம் கௌரத் இல்லன்னு, அப்ப நான் யாருமே கேட்கறது இல்லை. இல்லன பவ கேட்கிறது தொடர்பாக, ரிக்வெஸ்ட் பண்றது தொடர்பாக. இல்லன கங் கேட்கும் வரை, ரிக்வெஸ்ட் பண்ணும் வரை. ஒயா இல்லன கங் மம் மதக்கரணவா நீங்க கேட்டு வாங்கும் வரை நான் ஞாபகப்படுத்துவேன், மம் மதக்கரணவா நான் ஞாபகப்படுத்துறேன். அப்போ இல்லன கங்னு சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ணும் வரை அல்லது கேட்டு வாங்கும் வரை. அதே மாதிரி இங்க என்ன இருக்குது, தினவான் இருக்குது. தினவான் சொன்னா கொடுக்கிறது, வாவ வெட்டிட்டோம்னு சொன்னா தின இருக்குது. இங்கேயும் வாவ வெட்டி தான் நாங்க பார்த்தோம். அப்ப தினன்னு சொன்னா கொடுக்கிற தாரன்னு அர்த்தம். தின கொட்டை கொடுக்கும் போது, தரும் போது. தின கமங் கொடுத்து கொண்டு, தந்து கொண்டு. தின தென கொடுக்கிற இடம், வாங்குற இடம். தின திஹா கொடுக்கிற கொடுக்கிற பக்கம் பாருங்க, கொடுக்கிற பக்கம் அல்லது கொடுக்கிறத்தை அப்படின்னு அர்த்தம் தரும். வாங்குற பக்கம் அல்லது வாங்குறத அப்படின்னு குறிக்கும். அப்ப தின விதிக கொடுக்கிற மாதிரி, தார மாதிரி. தின விலாவ கொடுக்கிற நேரம், தார நேரம். தின தரம் கொடுக்கிற அளவு, யா தின தரம் காட்டவத் தின்னபே அவர் கொடுக்கிற அளவு யாராலையும் கொடுக்க முடியாது. மம தின தரம் கௌரு தீலன நான் கொடுக்கிற அளவு யாருமே கொடுத்தது கிடையாது, அந்த அளவை நாங்க தரம்னு பயன்படுறோம். அப்ப தின தரம், அப்ப தின பவ கொடுக்கிறது தொடர்பாக, தாரது தொடர்பாக. தினக்கங் தரும் வரை. ஒயா சல்லி தினக்கங் மம் மெத்தனிங் ஹெல் என்ன. ஒயா நீங்க சல்லி காசு, தின கொடுக்கிற கங் வரை. அப்போ ஒயா சல்லி தினக்காங் நீங்க காசு கொடுக்கும் வரை. மம் மெத்தனிங் ஹெல் எண்ணின, மம நான், மெத்தனின் இந்த இடத்துல இருந்து, ஹெல் எண்ணின அசைய மாட்டேன், ஹெல் எண்ணின அசைய மாட்டேன். அப்ப அதே மாதிரி நிவனவா, நிவனவான்னு சொன்னா அணைக்கிறது, நூக்குறது, தீர்க்கிறதுன்னு தரும். அப்ப நிவன கொட்டை என்ன அர்த்தம் வரும், கமெண்ட்ல போடுங்க. நிவன கமனுக்கு என்ன அர்த்தம் வரும், நிவன தனக்கு என்ன அர்த்தம் வரும், நிவன திஹாக்கு என்ன அர்த்தம் வரும், நிவன விதிகைக்கு என்ன அர்த்தம் வரும், நிவன விலாவ, நிவன தரம், நிவன பவ, நிவன கங். இந்த விஷயத்தை நீங்க கமெண்ட்ல இந்த விஷயத்தை டைப் பண்ணி அதுக்கு அர்த்தம் என்னன்றதை நீங்க போடணும். போட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக அறிந்து கொள்ளும். நிவனவான்னு சொன்னா ஆத்துறது, அதாவது ஒரு சூடா இருக்கிற ஒன்று ஆத்துறது குறிக்கும். அதே மாதிரி அணைக்கிறதுக்கும் நாங்க சொல்றது. அதே மாதிரி தாகம் இருக்கு தானே, தாகம் தீர்க்கிறது, பசிய தீர்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தீர்க்கிறதுக்கு நிவனவா என்று பயன்படுத்தப்படும். அப்ப நிவனவாவுல வாவை வட்டி இது போலத்தையும் போட்டா என்ன தரும் நீங்க சொல்லணும். அதே மாதிரி ஹதனவா, ஹதனவான்னு சொன்னா சமைக்கிறது. அதே மாதிரி ஒன்றை பழுது பார்க்கிறது, ஒன்றை சரி செய்யறது, இதுக்கெல்லாம் ஹதனவா. இல்லாத ஒன்றை உருவாக்குறதுக்கும் ஹதனவான்னு சொல்றது. அப்ப ஹதன கொட்டை, ஹதன கமங், ஹதன தென, ஹதன திஹா, ஹதன விதிய, ஹதன வேலாவ, ஹதன தரம், ஹதன பவ, ஹதன கங். இது போலத்துக்கும் என்ன அர்த்தம் தரும். இந்த ரெண்டுக்கும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கணும். அடுத்த வீடியோ, அடுத்த 10 வினைச்சொற்கள் கொண்டு வரும்போது இந்த ரெண்டுக்கு அர்த்தம் என்னன்றதை நான் சொல்லுவேன். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நான் நிச்சயமாக வாசிப்பேன். எனவே இந்த வீடியோல இருந்து நிறைய விஷயங்களையும் கற்றுக்கொண்டு போய் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது வெளிநாட்டில இருந்து சுபாங்கி தங்கச்சி தான் இதுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினா 0777484445 இந்த இலக்க தொடர்பு கொண்டு நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்று தருவேன். இதன் மூலமாக நிறைய பேர் படிப்பாங்க, அந்த நன்மை எல்லாம் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நானும் வீடியோ செய்யறதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 23ஆம் தேதி ஆன்லைன்ல கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த கிளாஸ்ல இணைஞ்சு படிக்க விரும்பினவங்க 0777484445 இந்த இலக்கத்தை இப்பவே தொடர்பு கொள்ளுங்க.